தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இப்போ பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் எந்த சுபகாரியங்களையும் பண்ணக்கூடாது, புதிய தொடக்கத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து வருது. இந்த நம்பிக்கைக்கு பின்னணி என்ன? இது ஒரு சமயம் சார்ந்த விஷயமா, இல்லை ஒரு மூட நம்பிக்கையா, இல்லை கலாச்சாரத்துக்கான ஒரு விஷயமா, இல்லைன்னா அறிவியல் கலாச்சார மாற்றத்தில் ஏதாவது வருதா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன விஷயம்? இதை நம்பலாமா வேண்டாமா? இதை பற்றின முழு விபரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இது ஒரு நம்பிக்கையும் புராண முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நம்ம ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம். ஹோலிகா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் தீ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம், அந்த ஹோலிகாவோட தகனம் முடிச்சதுக்கப்புறம் நிறங்களை வச்சு கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் ஹோலி. இப்போது இந்த பீரியடை பிப்ரவரி 24லேருந்து மார்ச் 3 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்களை ஹோலிஸ்டக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோலிஸ்டக் அப்படின்னா என்னென்னா, ஹோலி கூட்டல் அஷ்ட. ஹோலினா ஹோலி பண்டிகை, அதாவது ஒரு தகனத்துக்கு பின்னாடி நிறங்களை வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அஷ்டனா 8. அப்போ இந்த ஹோலி பண்டிகைக்கு முன்னாடி வர்ற 8 நாட்களை தான் நம்ம எந்த காரியங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இது நம்பிக்கையில் அடிப்படையான விஷயங்கள். புராணத்தில் இதிகாசத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பிரகலாதன்கிறவர், பக்த பிரகலாதன், பக்தி மார்க்கத்துக்கு ஒரு அற்புதமான அருமையான எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம பிரகலாதனை சொல்லலாம். அவரோட தந்தை அசுரகுல அரசர் ஹிரண்யகசிபு, இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மகனான பிரகலாதனை விஷ்ணுவை நினச்சி எந்த பூஜையும் பண்ணக்கூடாது, விஷ்ணுவை நீ நினைக்கவே கூடாது, அவன் உலகத்தில் பெரியவன் இல்லை, நான் தான் பெரியவங்கிற கர்வத்தில் நீ என்னை மட்டும் தான் துதிக்கணும், என்னோட மொழி தான் நீ வசை பாடணும், ஹிரண்யகசிபு வாழ்கன்னு சொல்லணும், நமோ நாராயணன்லாம் சொல்லக்கூடாதுன்னு தன்னோட சொந்த மகனை இந்த 8 நாள் அவர் படாத பாடுபடுத்தி சித்திரவதை செஞ்சு தாழ முடியாத துன்பத்தில் தள்ளக்கூடிய நாள் தான் இந்த பிப்ரவரி 24 இருந்து மார்ச் 3 வரைக்கும் இருக்கிற நாள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்மீக சோதனை காலமாக நம்மளோட புராண இதிகாசங்களை கருதப்படுது. ரொம்ப இந்த ஆன்மீக சாதனை படுறவங்க, அது பக்தி யோகமாக இருக்கலாம், ஞான யோகமாக இருக்கலாம், இதே யோகம் இருந்தாலும் இது ரொம்ப ஒரு சோதனை காலம். இப்போ எப்படி எரியற நெருப்பு ரொம்ப பிரகாசமாக எரியுங்கிற மாதிரி தீமைகளெல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள் இது. இது மட்டும் இல்லாமல் புராணங்கள் இதிகாசங்களில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் மற்றும் காமதேவனை சம்மந்தப்படுத்தி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த நாளை என்ன சொல்கிறாங்கன்னா, பால்குண சுக்லம அஷ்டமி முதல் பௌர்ணமி வரைன்னு சொல்கிறாங்க. இந்த பிப்ரவரி 24லேருந்து மார்ச் 3 வரைக்கும் பால்குண சுக்ல அஷ்டமியில் இருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்கள். இப்போ சிவபெருமான் காமதேவனை பற்றி சொல்கிறப்ப நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, சரியாக பால்குண சுக்லம அஷ்டமி அன்னைக்கு சிவபெருமான் தன்னை தொந்தரவு செஞ்ச காமதேவனை தன்னுடைய 3ஆம் கண் நெற்றிக்கண்ணை திறந்து அந்த அக்னி மூலமாக அவரை எரித்து பஸ்மமாக்கின நாளாக கருதப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது யோகத்திலையும் கலாச்சாரத்திலையும் இதிகாசம் புராணங்கள்லையும் ஒரு அசுப காலமாக கருதப்படுது. ஏன்னா புராண கணக்குப்படி இந்த நேரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக செயல்படுறதா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஹிரண்யகசிபு பிரகலாதனோட வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், சிவபெருமான் அதுக்கப்புறம் காமதேவனோட வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கலாம். இந்த 2 மேஜரான விஷயங்கள்லேருந்து நம்ம எடுக்கிறப்ப என்னென்னா, கொஞ்சம் தீமைகள் எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்களாக கருதப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு வதம் நடந்ததுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒருத்தவங்களை குத்தி கொலை பண்ண ரத்த வெள்ளமா, அங்கே எப்படி ஒரு நல்ல எண்ணமே இருக்காது, ஒரு எதிர்மறை எண்ணமா, என்னமோ மன குழப்பத்திலே இருக்கும், ஐயோ இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சேன்னு. இது ராமருக்கும் நிகழ்ந்தது. ராமர் ராவணனை வதம் பண்ணிட்டு அந்த வதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போய் ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பூஜை பண்ணி அதுக்கான விஷயங்களை பண்ணுறாங்க, பண்ணிட்டு தானே வர்றாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க, அங்கே எல்லாம் இலையை போட்டிருப்பாங்க, சாப்பிட்டதை போட்டிருப்பாங்க, அது இதுன்னு போட்டு கசன்னு இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு டைம் எடுத்து அந்த ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு எரிப்போம். இதே மாதிரி தான்
இந்த ஹோலிஸ்டக் அப்படிங்கக்கூடிய இந்த 8 நாட்களும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். இது நம்ம உடல் அளவிலையும் மனதளவிலையும் உயிர் சக்தியிலையும் வரக்கூடிய ஒரு சக்தி பரிமாற்றம், அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது ஜோதிட அறிவியல் எதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இந்த 8 நாட்களில் வந்து கிரக சக்திகள் எப்படின்னா ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கிறதாகவும் ரொம்ப பயங்கரமாக ஒரு கடுமையாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஜோதிடர்கள், ஜோதிட ஆராய்ச்சியில். அதனால் இப்போ நார்மலாகவே கிரகங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம், பிளானட்ஸ் கீழே தான் நம்ம இருக்கிறோம். இந்த பிளானட்ஸில் வரக்கூடிய ரேஸ் நம்ம மேலே படும்போது நம்மளுடைய மூளையாகட்டும் உடம்பாகட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத அறிவியலும் ஆன்மீகமும் ஒத்துக்குது. ஸோ அப்போ பாருங்கள், நீங்கள் வந்து புராணம் இதிகாசங்களை நம்பாதவங்களாக இருந்தால், நீங்கள் ஒருவேளை ஜோதிடத்தையும் வானவியல் சாஸ்திரத்தையும் நம்புறவங்களாக இருந்தால், இந்த கிரகநிலை அமைப்புகளுமே இப்போ சரியில்லை, அது ஒரு நிலை தடுமாற்ற நிலையில் இருக்குது. இந்த சமயத்தில் அதனோட ஆளுகை கீழே இருக்கக்கூடிய நமக்கும் புத்தி சரியாக வேலை செய்யாது, அறிவு சரியாக இருக்காது. அதனால் இந்த நாட்களை விட்டுறலாம் அப்படின்னு. சரி, இப்போது புராண இதிகாசம் படி பார்த்தாச்சு, கிரக அமைப்பு படி பார்த்தாச்சு. அடுத்தது சயின்ஸு. எப்போவுமே சயின்ஸு வந்து கண்டிப்பாக இந்த புராண இதிகாசத்தையும் நம்பாது, இந்த ஜோதிடத்தையும் நம்பாது, வானவியலையும் நம்பாது. இப்போ சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பருவநிலை மாற்றம். அதாவது இவ்வளோ நாள் நமக்கு குளிர்காலத்தில் இருந்தோம், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். போன நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் நல்ல குளிர்காலத்தில் இருந்தோம். இப்போ அடுத்தது பருவநிலை மாற்றம் எதுக்கு வருது அப்படின்னா, வெப்பத்துக்கு வருது. இப்போ இந்த வசந்த காலம் வெப்பத்துக்கு வரும்பொழுது இப்போ பாருங்கள், எப்போவுமே இந்த பருவநிலை மாற்றம், பருவகால மாற்றம் வரும்போது நிறைய பேருக்கு காய்ச்சல், சளி, தலைவலி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்றுக்கெடுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சில பாக்டீரியானால வைரஸ் ஃபீவர் கூட வரும். அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவர் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை என்னென்னா, கிளைமேட் சேஞ்சஸ்னால கொஞ்சம் ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்காங்க, கிளைமேட் சேஞ்சனால உங்களுக்கு இப்படி வந்திருக்கும், போக போக சரியாயிரும், இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்கம்பாங்க. ஸோ இது அறிவியலை நம்புது. அப்போ இந்த காலநிலை மாற்றங்கள், இப்போது குளிர்காலத்திலிருந்து வெப்பமாக ஆகும்போது இந்த உலகம் வந்து ஒரு சுழற்சிக்கு ஆளுகைக்கு கீழ்ப்படுது. இந்த சுழற்சி நடக்கும் பொழுது நம்ம உடலில் மாற்றம் வருது. இது அப்படியே யோகா அறிவியலை இன்கார்பரேட் பண்ணி உட்புகுத்தணும்னா, யோகா அறிவியலில் என்ன சொல்லுதுன்னா, மூலாதார சக்கரமும் மணிப்பூரக சக்கரமும் அதிகமாக வேலை செஞ்சு அதிக அளவு வெப்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நார்மலாகவே குளிர்காலத்திலிருந்து வெப்ப காலத்துக்கு வரும்போது நம்ம உடம்பு சூரிய ஒளியின் காரணமாக அதிகமாக வெப்பமாகும். இது இயற்கை, இது அறிவியல். இப்போ அப்படி ஆகும்போது கிரவுண்டடாக இருக்கக்கூடிய நம்ம மூலாதார சக்கரமும், நம்மளோட மனதிடத்துக்கான காரணமான மூலாதார சக்கரம், நம்ம அமைதி அன்புக்கு காரணமான மூலாதார சக்கரம், அடுத்தது அந்த சுவாதிஷ்டானத்தை விட்டுங்க, அடுத்தது மணிப்பூரக சக்கரம், வயிற்றோட தொடர்புடைய நாபியில் தொடர்புடைய மணிப்பூரக சக்கரம், ஜடார் அக்னியை உண்டு பண்ணி உணவை செரிமானம் பண்ணுற அக்னியை எழுப்பக்கூடிய அந்த 2 சக்கரமும் பாதிப்படைஞ்சு அது அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதை இன்னும் சயின்ஸில் சொல்லணும்னா, நம்ம வயிற்றுக்கும் மூளைக்கும் சம்மந்தப்பட்ட நரம்புகள் இருக்குதுன்னு அறிவியல் சொல்லுது. வயிற்றில் என்ன விஷயம் நடந்தாலும் மூளைக்கு அது தெரிவிக்கப்படும். அப்போ இங்கே மணிப்பூர சக்கரத்தில் வயிற்றுப்பகுதியில் நடக்கக்கூடிய மாற்றம் மூளையை பாதிக்குங்கிறது சயின்ஸே சொல்லுது. அப்போ நம்ம புத்தி ஒரு சமநிலையில் இல்லாமல் இருக்கும், நம்ம அறிவு நம்ம சமநிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் எந்த முடிவுகளும் எடுக்காதீங்கன்னு மருத்துவ அறிவியல் சொல்லுது. இப்போ எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா நடக்குமா, நல்லா நடக்காமல் போயிருமா, நம்ம பிளான் பண்ணதெல்லாம் சரியாக இருக்குமான்னு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குமே, அதே மாதிரி தான் இது வந்து ஒரு ஆபத்து காலம் கிடையாது. ஹோலிஸ்டக்குங்கிறது ஒரு ஆபத்தான காலம் கிடையாது, ஒரு எச்சரிக்கையான காலம் கிடையாது. இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணுமா அப்படிங்கிறத குறிக்கிறது தான். இந்த காலகட்டங்களில் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணலாம். இப்போ பண்ணக்கூடாதுங்கிறது கீழே என்னென்ன இருக்குன்னா, புதிய தொழில் தொடங்குறது, புதிய முயற்சிகள், கல்யாணம் பண்ணுறது, வீடு வாசல் வாங்குறது, வாகன வசதிகள் வாங்குறது, இல்லைன்னா புதிய ஏதாவது ஒப்புகைகளில் போய் சைன் போடுறது, எந்த புதிய தொடக்கமாக இருந்தாலும், நற்காரியங்கள் எது இருந்தாலும் இந்த மார்ச் 3 வரைக்கும் இந்த ட்ராப் பண்ணி தள்ளி வச்சுருங்க. நீங்கள் ஒருவேளை இந்த புராண இதிகாசத்தை நம்பினாலும் சரி, ஜோதிடவியலை நம்பினாலும் சரி, இல்லை ஒரு ஜென்ரலாக ஆன்மீகத்தை நம்பினாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், சயின்ஸை தான் நம்புவேன், உடலியலை நம்புவேன் அப்படின்னா, இயற்கையாகவே உடலும் மனமும் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறனால கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறது ஒத்தி வைங்கன்னு சொன்னால் கூட போதும். இதுதான் பண்ணக்கூடாத விஷயம். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சமயங்களில் நமக்கு வந்து ஆன்மீகத்துக்கு சோதனை காலம், சாதாரண மெட்டீரியல் லைஃப், சாதாரண வாழ்க்கைக்கு ஒரு சோதனை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஆன்மீக பயிற்சிகள், அது எது வேணா இருக்கலாம். ஒரு மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், சாதனாவாக இருக்கலாம், குண்டலினி பயிற்சியாக இருக்கலாம், மந்திர ஜபமாக இருக்கலாம், யோகாசனங்கள் இருக்கலாம், உடற்பயிற்சிகள் இருக்கலாம். இந்த மாதிரி எது இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த 8 நாட்களும் அதிகப்படுத்துங்க. அடுத்தது தொண்டு செய்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு சோதனை காலம் இருக்குது. அப்போ நம்ம கர்மாவிலிருந்து தப்பிக்கணும்னா அன்னதானம் பண்ணுறது, வஸ்திர தானம் பண்ணுறது, நோட்டு புஸ்தகங்களை மாணவர்களுக்கு கொடுக்கறது, செப்பல் கொடுக்கறது, இந்த மாதிரி நம்மளால் எந்த ஒரு தானம் பண்ண முடியுமோ அந்த தானங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உள் சமநிலை.
நம்ம மனதை சமநிலையில் வைக்கணும். அப்படின்னா அடுத்தவங்களை பற்றி திங்க் பண்ணுறது, போட்டி பொறாமையை நினைக்கிறது, கோவப்படுறது. ஏன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இந்த ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படுறதும் ஜீரணம் சரியாக ஆகாமல் இருக்கிறதும் இது வயிற்றில் ஏற்படுற விஷயமா இருக்கும். வயிற்று கெடுப்பு, வயிற்றில் சூடாக இருக்கிறது, உப்பசமாக இருக்கிறது இந்த 8 நாளாக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் இது மனதையும் தாக்குறதுனால என்ன ஆகும்னா ஷார்ட் டெம்பர், அடிக்கடி கோவம் வருது, சட்டுன்னு கோவம் வருது, இல்லை ரொம்ப லாங் டேர்மில் கோவம் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ மனம் சமநிலை இல்லாத தன்மையில் இருக்கும்போது நீங்கள் மூச்சை கவனிக்கணும். நம்ம நாடி சுத்தி பிராணாயாமா, நாடி சுத்தி இல்லை பிராணாயாமா, ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி இந்த மாதிரி ஈடுபடும் போது மனம் கொஞ்சம் சமநிலையில் இருக்கும். பிரியமானவர்களே, இப்போது ஒவ்வொரு பருவநிலை மாறுபடும் பொழுதும் அதுக்கு சம்பந்தமாக புராண இதிகாசங்கள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், யோக கலாச்சாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வழி பாதை மாதிரி. நீங்கள் யோக கலாச்சாரம் எடுத்துகிட்டு யோக அறிவியலில் வந்தீங்கனாலும் இந்த இடத்துக்கு வரலாம். புராண இதிகாசங்கள் எடுத்து நம்பிக்கையின் அடிப்படைகளில் வந்தாலும் இந்த இடத்துக்கு வரலாம். இல்லை நான் உடலியல் எடுத்துகிட்டு மருத்துவ அறிவியல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வரேன். கோர் ஒன்று தான். எப்படி எனிகோ நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும், மனசை பாதுகாத்துக்கணும். 8 நாள் தானே என்ன ஆக போகுது. இதிலேருந்து நம்ம தப்பிக்கும் பொழுது அடுத்தது எப்படி பக்த பிரகலாதன் வந்து எந்த அளவுக்கு தன்னோட பக்தியில் ஜெயிச்சாரோ அந்த மாதிரி நம்மளால ஜெயிக்க முடியும். இன்னொன்று ஹோலிகா அப்படின்னு ஒரு பெண் பாத்திரம் இருக்குது, அசுரகுண பெண். அவங்க வந்து இரண்யகசிபோட சகோதரி. நெருப்பில் எரியாமல் இருக்கக்கூடிய தன்மையாக இருந்தவங்க. அவங்கள வச்சு தான் இரண்யகசிபு என்ன பண்ணுவார், ட்ரை பண்ணுவார் அப்படின்னா நம்ம பிரகலாதனை எரிக்கலான்னு முடிவு பண்ணுவார். அதனால் அந்த சகோதரியோட உதவியில் எரிக்கலான்னு முடிவு பண்ணும்போது நெருப்பில் எரியா தன்மையை வரவாங்கின அந்த ஹோலிகாவே எரிஞ்சிருவாங்க, எரிஞ்சு பஸ்பமாயிருவாங்க. அந்த இரவுக்கு அப்புறம் வரக்கூடிய நாள் தான் ஹோலியாக நம்ம கொண்டாடுறோம். இதிலிருந்து நம்ம என்ன உருவகம் எடுத்துக்கணும்னா, இந்த ஹோலிகாங்கிறது பெண் கேரக்டரை நம்ம எடுத்துக்கூடாது, ஒரு கதாபாத்திரமாக எடுத்துக்கூடாது. அது வந்து தேவையில்லாத தீமை எதிர்மறை எண்ணங்கள் வந்து நெருப்பில் போகும்போதும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும். பக்தி, ஞானம், பொறுமை, அன்பு, அடக்கம் இதெல்லாம் வந்து பிரகலாதன் மாதிரி அந்த நிலை வந்து மேலோங்கி நிற்கும். அப்போ நெருப்பையே தாண்டின ஒரு சக்தி பிரகலாதன் கிட்ட தன்னோட ஆன்ம பலத்தினாலையும் பக்தினாலையும் இருந்தது. அதனால தான் ஹோலி பண்டிகை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, ஹோலிகாவோட தகனத்துக்கு அப்புறம் அடுத்த நாள் நிறங்களை வச்சு கொண்டாடுறோம். இந்த நிறங்களுக்கும் சக்கரங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த நிறங்களை, அதாவது எப்படி மூலாதாரம், மணிப்பூரகம், சக்கரமெல்லாம் அதிக அளவில் ஆக்டிவேட் ஆகிறோம். அதனால சிவப்பு நிறங்கள், மஞ்சள் நிறங்களை அதிகமாக நம்ம தூவி நம்ம வந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண காரணமும் சரி, யோக காரணமும் சரி. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 8 நாளை விட்டுட்டு 8வது நாளுக்கு அப்புறம் வர ஹோலி பண்டிகை நல்லா ஆனந்தமாக பல வண்ணங்களோட கொண்டாடி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.